டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 15ஆம் பாடம். இந்த பாடத்தில் தமிழ் எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எவை, அதே உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் எவை என்று பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்து 247 எழுத்துக்கள். அது மாத்திரமல்ல, வடமொழி எழுத்துக்கள், அதாவது ச, ஷ, ஹ போன்ற எழுத்துக்கள், அவற்றுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எவை என்பதை நாம் பார்க்க போகிறோம். இது பல நேரங்களில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. பெயர்களை எழுதுவதற்கு, நம்முடைய பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு இது பயன்படுகிறது. ஊர்களுடைய பெயர்கள், அவற்றுக்கும் இந்த விதமாக ஊர் தமிழ் பெயர் உள்ள ஊராக இருந்தாலும் அதற்கு ஆங்கில எழுத்துக்களிலே நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த நேம் போர்டெல்லாம் வாசிக்கிறதுக்கு, அந்த ஊர் பற்றி அந்த குறிப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரியாக வாசிப்பதற்கு அல்லது எழுதுவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மற்ற ஆங்கில வார்த்தைகளும் வாசிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல பயிற்சி. இந்த பாடம் ஏற்கனவே முன்பு சில மாதங்களுக்கு முன்பு தயாரித்து அதை இதே யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் பலர் பார்த்துருக்க மாட்டீர்கள். அவர்களுக்காக இதை நாங்கள் இந்த தொடரில் சேர்த்திருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பாடத்தை பார்க்கலாம், அல்லாவிட்டால் இதை அடுத்த பாடத்துக்கு நீங்கள் செல்லலாம். இந்த வீடியோவை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் தமிழ் எழுத்துக்கள், அவற்றுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள், அதாவது அதே உச்சரிப்பை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன. மேலே இந்த ஆ முதல் அவ் வரை உயிரெழுத்துக்கள், அக் என்பது ஆயுத எழுத்து. இந்த வரிசையில் வரதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்செல்லாம் மெய்யெழுத்துக்கள். இவையெல்லாம் உயிர்மெய் எழுத்துக்கள். இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம், ஒவ்வொரு எழுத்தாக பார்ப்போம். முதல்ல தமிழில் ஆ என்ற எழுத்து, அதற்கு ஆங்கிலத்தில் ஏ என்ற எழுத்து இணையாக தரப்பட்டுள்ளது. ஏன்னு சொன்னால் அந்த உச்சரிப்பு, ஆ என்ற உச்சரிப்பை ஏ என்ற எழுத்து தான் தருகிறது. அடுத்தது ஆ என்ற உச்சரிப்பு, தமிழில் ஆன்னு ஒரு உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அதை தரக்கூடிய ஆங்கில எழுத்து அதுவும் ஏ தான். இந்த ஏ என்ற எழுத்து சில வார்த்தைகளில் ஆ என்ற உச்சரிப்பையும் பல வார்த்தைகளில் ஆ என்ற உச்சரிப்பையும் தருகிறது. அடுத்தது இந்த ஈ என்ற உயிரெழுத்து, அதற்கு இணையான ஆங்கில எழுத்து ஐ. பல வார்த்தைகளில் இந்த ஐ என்ற எழுத்து தான் இந்த ஈ என்ற உச்சரிப்பை தருகிறது. அடுத்தது ஈ என்ற ஓசையை தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் இ, ஈ. 2 ஈ போட்டிருந்தால் அதற்கு உச்சரிப்பு ஈ என்று வரும். சில வார்த்தைகளில் இ, ஏ, ஈயை அடுத்து ஏ வந்திருக்கும். அது மாதிரி சில விதிவிலக்குகள் மாத்திரம் உண்டு. அடுத்தது ஊ பார்க்கலாம். ஊக்கு இணையான ஆங்கில எழுத்து யூ. ஊ என்ற ஓசை, நெடில் ஓசை, அதற்கு ஆங்கிலத்தில் 2 ஓ போடுறாங்க. அது மாதிரி சில வார்த்தைகள் உண்டு. உதாரணமாக ஊட்டி என்ற ஊரை சொல்லும் பொழுது இந்த 2 ஓ வருது. அடுத்தது ஏ என்ற உயிரெழுத்து, அதற்கு ஆங்கிலத்தில் அதுக்கு ஈ என்ற எழுத்தாலே அது குறிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த எழுத்து, ஆங்கில எழுத்து ஏ என்ற ஓசை தரும். அடுத்தது ஏ என்ற ஓசை, ஏ என்ற ஓசை தருவது ஆங்கிலத்தில் உள்ள ஏ என்ற எழுத்து. சில வார்த்தைகளில் ஏ என்ற எழுத்து தருகிறது, சில வார்த்தைகளில் ஈ என்ற எழுத்து தருகின்றது. தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் மாற்றும் பொழுது பெரும்பாலும் இந்த ஏ என்ற ஓசைக்கு இந்த ஈ தான் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக ஏகாம்பரம் அப்படின்னு ஒருத்தருடைய பெயர் இருக்குது. அந்த வார்த்தை, அந்த பெயர் ஆங்கிலத்தில் எழுதும்போது அது ஈயில் ஆரம்பிக்கும். அடுத்தது ஐ என்ற உயிரெழுத்து ஆங்கிலத்தில் 2 எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஏ மற்றும் ஐ ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஐ என்ற ஓசை வருகிறது. அடுத்தது ஓ என்ற ஓசை, ஓன்றது ஆங்கிலத்தில் ஓ தான். அடுத்தது ஓ என்ற நெடில் ஓசை, அதற்கும் ஓ தான். அவ் என்ற தமிழ் எழுத்து ஆங்கிலத்தில் ஏ, யு என்ற 2 எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. அக்கு என்ற தமிழ் எழுத்தை குறிக்க ஏகேஹெச் என்ற எழுத்துக்களை பயன்படுத்தலாம்.
அடுத்தது இந்த எழுத்துக்களை பாருங்கள். கா, அது KA என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சில வார்த்தைகளில் CA என்ற எழுத்தும் சேரும்போது இந்த கா என்ற ஓசை தருகிறது. இவை எல்லாத்துக்குமே கேக்கு பதிலாக சி வரலாம், அது மாதிரிலாம் வரலாம். சில வார்த்தைகளில் விதிவிலக்குகள் உண்டு. நம்ம வேகமாக போகலாம். இப்போ கா என்ற நெடில் எழுத்து KA ஆல் குறிக்கப்படுகிறது. கி என்ற எழுத்து KI ஆல் குறிக்கப்படுகிறது. அடுத்து கீ பாருங்க, அதற்கு KEE. அடுத்து கு, அதற்கான எழுத்துக்கள் KU. கூ என்ற நெடில் எழுத்து, அதற்கான எழுத்துக்கள் KOO. அடுத்தது கே என்ற நெடில் எழுத்து, அதற்கான எழுத்துக்கள் KE. அடுத்தது கே என்ற நெடில் எழுத்து, அதற்கு KE தான். அதே எழுத்துக்கள் தான், இதுக்கும் அதே எழுத்துக்கள் தான் பயன்படுகின்றன. அடுத்தது கை என்ற இந்த உயிர்மை எழுத்து, கை என்ற எழுத்து தமிழ் எழுத்து, அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் KAI. அடுத்தது கோ என்ற எழுத்து, அதற்கு இணையான எழுத்துக்கள் KO. கோ என்ற எழுத்து, அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் KO தான். அடுத்தது கவ், KAU. அது மாதிரி இக்கு என்ற மெய் எழுத்துக்கு கே என்ற எழுத்து பயன்படுகிறது. அந்த ஓசையை கொடுப்பதற்கு கே என்ற எழுத்து. சில வார்த்தைகளில் CK என்ற எழுத்துக்களை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது ஞா என்ற எழுத்து, இது NGA என்ற 3 எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞா என்பதை குறிப்பதற்கு இந்த எழுத்துக்கள் வரணும். அடுத்தது ஞா என்ற எழுத்துக்கும் இதே 3 எழுத்துக்கள் தான் பயன்படுகிறது, NGA. சில பேர் நெடில் பயன்படுத்துறதுக்காக 2A போடுவாங்க, ஒரு ஏக்கு பதிலாக 2A போடுவாங்க. அது ஆங்கில வார்த்தைகளில் எந்த வார்த்தைகளையும் நீங்கள் 2A பார்க்க முடியாது. அது மாதிரி தமிழ் பெயர்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போதும் அது மாதிரி நெடிலுக்கு நம்ம 2A பயன்படுத்துவது கிடையாது. அதனால் நாங்களும் அது மாதிரி நெடிலுக்கு 2A பயன்படுத்தலை, இந்த பக்கத்தில் எதுவுமே பயன்படுத்தலை. அடுத்தது ஞீ என்ற எழுத்து NGI. ஞீ என்ற நெடில் எழுத்து NGEE. ஞூ என்ற எழுத்து NGU. ஞூ என்ற எழுத்து NGOO. ஞே என்ற எழுத்து NGE. ஞே என்ற எழுத்து NGE. ஞை என்ற எழுத்து NGAI. ஞோ NGO என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞோ NGO என்ற அதே எழுத்துக்கள் தான். அடுத்தது ஞவ். ஞவ் என்ற தமிழ் எழுத்து NGAU. அடுத்தது இங் என்ற எழுத்து, அது NG என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. அடுத்த வரிசை சா. சா என்ற எழுத்து CHA என்ற ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. சா நெடில் எழுத்து, அதற்கும் CHA தான். அடுத்த எழுத்து சி, அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் CHI. சீ, அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் CHEE. சு என்ற தமிழ் எழுத்து, ஆங்கிலத்தில் CHU. சு என்ற நெடில் எழுத்து, அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் CHOO. அடுத்தது சே, ஆங்கிலத்தில் CHE. சே, அதற்கும் CHE தான். சை CHAI. ஷோ CHO. ஷோ, அதற்கும் CHO தான். சௌ CHAU. இச்சு, அதற்கு CH. அடுத்தது ஞ என்ற எழுத்து, அது ஆங்கிலத்தில் GNA என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞா, அது GNA என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞி GNI. ஞீ GNEE. ஞு GNU. ஞூ GNOO. ஞே GNE. ஞே, அதற்கும் GNE தான். ஞை என்ற தமிழ் எழுத்து, ஆங்கிலத்தில் GNAI என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. ஞோ
GNO, ஞோ, அதற்கும் GNO தான். ஞௌ, GNAU. அடுத்தது இஞ்சு, அந்த எழுத்து GN என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை பார்க்கலாம். முதல்ல டா என்ற தமிழ் எழுத்து ஆங்கிலத்தில் DA என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. சில இடங்களில் TA என்ற எழுத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த முதல்ல மேலே இருக்கிற DA இது வந்து டா என்று சொல்லணும், கீழே இருக்கிறது டா. சரியா? ஆங்கிலத்திலே வந்து DA வந்தால் டா, TA வந்தால் டா. புரியுதா? இது டா, இது டா. ஆனால் தமிழில் ஒரே எழுத்து தான் இருக்குது, அதனால அந்த டா வந்திருக்கு அந்த இடத்துல. அடுத்தது டா என்ற தமிழ் எழுத்து. இந்த ஒரே உச்சரிப்பில் 2 எழுத்து கூட்டல்கள் வருது பாருங்கள். இங்கேயும் அதே DA அல்லது TA. இது டா, இது டா. அடுத்தது டி என்ற தமிழ் எழுத்து. அதற்கு இணையான எழுத்துக்கள் நம்ம DI, டி அப்படின்ற உச்சரிப்பு வந்தால் DI பயன்படுகிறது. சில வார்த்தைகளில் TI வந்திருக்கும், அது T. வித்தியாசத்தை பாருங்கள், இது D, இது T. ஆனால் தமிழில் ஒரே எழுத்து தான், அதே D தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி D என்ற தமிழ் எழுத்துக்கு DEE பயன்படுகிறது அல்லது TEE பயன்படுகிறது. அடுத்தது டூ, அதற்கு இந்த எழுத்துக்கள் பயன்படுகிறது, அதாவது DUவும் TUவும் பயன்படுகிறது. அடுத்தது டூ, அதை நம்ம டூன்னு உச்சரிக்கிற வார்த்தையில் DOO வரும், டூ அப்படின்னு உச்சரிக்கிறதுல TOO வரும். அடுத்தது டே, அது இந்த எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது, DE மற்றும் TE. டே, DE மற்றும் TE, நெடிலுக்கும் அதே எழுத்துக்கள் தான். அடுத்தது டை, DAI மற்றும் TAI. அடுத்தது டோ என்ற எழுத்தை குறிக்க இந்த 2 எழுத்துக்கூட்டல்கள், ஒன்று DO, அது வந்து டோ, TO டோ அப்படிங்கிற உச்சரிப்பு. அடுத்தது டோ, அதற்கும் இதே 2 எழுத்துக்கூட்டல் தான் பயன்படுகிறது. அடுத்தது டவுக்கு DAU அல்லது TAU. அடுத்தது இட்டு, அதற்கு D அல்லது T. இது டு, இது இட்டு. ஓகேவா? தமிழில் கொஞ்சம் ஓசை வித்தியாசம் இருக்கிறனால D என்ற எழுத்து சில இடங்களில் பயன்படுகிறது, சில இடங்களில் T என்ற எழுத்து பயன்படுகிறது. இது பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஆங்கிலத்தில் 2 வரிசை கொடுத்துருக்குறோம். அடுத்தது நா என்ற தமிழ் எழுத்து. இது NA என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது. நா, அதுவும் NA தான். நீ, NI. நீ, NEE. நு, NU. நூ, NOO. நே, NE. நே, அதுவும் NE தான். நை, NAI. நோ, NO. நோ, அதுவும் NO தான். நவ், NAU. இன்னு, அது வந்து N. அடுத்தது இந்த வரிசை பாருங்கள். தா, THA. தா, அதுவும் THA தான். சரியா? இதில் வந்து டீக்கு பதிலாக D பயன்படுத்தினா கொஞ்சம் உச்சரிப்பு மாறும். THAனா தா, DHAனா தா. அதே மாதிரி இங்கேயும் தா அப்படிங்கிறத வந்து நம்ம THA என்ற எழுத்தில் குறிப்பிடலாம். சில வார்த்தைகளில் இந்த எழுத்து கூட்டல்கள் வருகிறது, அது வந்து தா அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும். DHA வந்தால் தா அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது டீக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? THI. THEE. தூ, THU. தூ, THOO. தே, THE. தே, THE, அதே எழுத்து தான். அடுத்தது தை, THAI. தோ, THO. தோ, அதற்கும் THO தான். தௌ, THOU. இத்து, அதுவும் TH, அதற்கு வந்து TH, அந்த எழுத்துக்கள் தான். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் டீக்கு பதிலாக D வந்தால் கொஞ்சம் உச்சரிப்பு மாறும். சரியா?
இந்த வந்து நம்ம தாத்தா தீத்தி துத்து தே தே தை தோ தோ தௌ இத்துனா இந்த டி பயன்படுத்தணும். தாதா தீதி துது தே தே தை தோ தோ தௌ து அப்படின்னா அதுக்கு டி பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? அடுத்தது நா என்ற எழுத்து, அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் என்ஏ. நா என்ஏ தான். நீ என்ஐ. நீ என்இஇ. நு என்யு. நூ என்ஓஓ. நே என்இ. நே என்இ தான். நை என்ஏஐ. நோ என்ஓ. நோ என்ஓ தான். நௌ என்ஏயு. இந்து அதுக்கும் என் தான். அடுத்தது பா. பா என்ற எழுத்து. இந்த பி என்ற கூட்டல்கள் இங்கே பாருங்கள், எல்லாமே பி வந்திருக்குது அல்லது எல்லாமே பி வந்திருக்குது. கொஞ்சம் உச்சரிப்பு மாறும். இதில் பிஏ பயன்படுத்தினா அது பா. பா பாபுன்றோம் இல்லையா, அது பா. இது வந்து பிஏனா பா. பாப்பா அப்படின்றோம் இல்லையா, பாப்பா, இது பாபு. பா இது பா. அது மாதிரி தான் கொஞ்சம் உச்சரிப்பு மாறும். பா பிஏ மற்றும் பிஏ. பி பிஐ மற்றும் பிஐ. இது வந்து பி, இது பி. சரியா? ஒன்னொன்னையும் நான் இப்போ வாசிக்கிறேன். இது பி அல்லது பி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இது வந்து பி, இது பி. பு பு பு. பூ பூ பூ. பே பே பே. பே பே பே. பை பை பை. போ போ போ. இது போ போ போ. பௌ இதுவும் பௌ, இது பௌ. இது இப்பு, இது இப்பு இப்பு. ஓகேவா? எப்படி இங்கே டாவில் வந்து நம்ம டி பயன்படுத்தினா டா அப்படின்னு வருது, டி பயன்படுத்தினா டா அப்படின்னு வருது. இன்னொரு எழுத்து கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா டி வந்து டிஐ வந்தால் டி வரும், இது வந்து டி வரும். அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி பாக்கும் 2 விதமான எழுத்து கூட்டல்கள் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், இந்த தமிழ் எழுத்து பாருங்கள், வரிசையாக கொடுத்துருக்கோம். மா மா மீ மீ மு மு மே மே மை மோ மோ மௌ இம்மு. சரியா? இதனுடைய ஆங்கில எழுத்துக்கள் எவைன்னு பார்ப்போம். தமிழ் எழுத்து மா, ஆங்கிலத்தில் எம்ஏ, அதாவது எம்ஏ சேரும்பொழுது இந்த மா என்ற உச்சரிப்பை தருகிறது. அடுத்தது மா என்ற நெடில் எழுத்து, அதுக்கும் எம்ஏ தான் பயன்படுகிறது. அடுத்தது மீ. மீ என்ற ஓசையை தரக்கூடியது எம்ஐ. மீ எம்இஇ. மு எம்யு. மூ எம்ஓஓ. மே எம்இ. மே என்ற ஓசையை தரக்கூடியது எம்இ தான். அடுத்தது மை, அந்த உச்சரிப்பை தரக்கூடியது எம்ஏஐ. அடுத்தது மோ, அந்த உச்சரிப்பை தரக்கூடியது எம்ஓ. அடுத்தது மோ எம்ஓ. மௌ எம்ஏயு. அந்த உச்சரிப்பை தருவது எம். அடுத்தது யா ஒய் ஏ. யா ஒய் ஏ தான். இ ஒய் ஐ. ஈ ஒய் இ. யு ஒய் யு. யூ அந்த உச்சரிப்பை தரக்கூடியது ஒய் ஓ ஓ. ஏ ஒய் இ என்ற எழுத்துக்கள். ஏ என்ற உச்சரிப்பை தரக்கூடியதும் ஒய் இ என்ற எழுத்துக்கள் தான். அடுத்தது ஐ ஒய் ஏ ஐ. யோ ஒய் ஓ. யோ ஒய் ஓ தான். யௌ ஒய் ஏ யு. இ ஒய். அடுத்த வரிசை ரா ஆர் ஏ. ரா ஆர் ஏ தான். ரி ஆர் ஐ. ரீ ஆர் இ. ரு ஆர் யு. ரூ ஆர் ஓ ஓ. ரே ஆர் இ. ரே அதுவும் ஆர் இ தான். ரை ஆர் ஏ ஐ.
ரோ ஆர்ஓ, ரோ ஆர்ஓ தான். ரவ் ஆர்ஏயு. ஒருவேளை சில பேர் கேட்கலாம், இது வந்து ஆர்ஓடபிள்யூ வருமான்ட்டு. அப்படி வந்தாலும் அந்த ரவுன்ற ஓசை தான் கொடுக்கும். அடுத்தது இரு, அது வந்து ஆர் அந்த எழுத்து மட்டும்தான். லா எல்ஏ, லா எல்ஏ தான். லி எல்ஐ, லீ எல்இஇ, லு எல்யு, லூ எல்ஓஓ, லே எல்இ, லே எல்இ தான். லை எல்ஏஐ, லோ எல்ஓ, லோ அதுவும் எல்ஓ தான். லவ் எல்ஏயு. அடுத்தது இல்லு, என்ற எழுத்து எல் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அடுத்தது வா விஏ, வா விஏ தான். வி விஐ, வி விஇஇ, உ வியு, ஊ விஓஓ, வே விஇ, வே விஇ, வை விஏஐ, ஓ விஓ, ஓ விஓ தான். வவ் விஏயு, இவ் அது வி தான். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை பார்க்கலாம். முதல் வரிசையை பாருங்கள். ழ ழ ரி ரி ரு ரு ரே ரே ரை ரோ ரோ ரவ் அப்படி வருது. இந்த வரிசை அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். ழ என்ற தமிழ் எழுத்து, அதற்கான இணையான ஆங்கில எழுத்துக்கள் ZHA. ரா அதற்கும் ZHA என்ற எழுத்துக்கள் தான் பயன்படுகிறது. ரி ZHI, ரி ZHEE, ரு ZHU, ரு ZHOO, ரே ZHE, ரே ZHE தான். ரை ZHAI, ரோ ZHO, ரோ ZHO, ரவ் ZHAU, இல் ZH. அடுத்து லா, லாக்கு வந்து LA. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 2 எல் போடலாமேன்னு கேட்பாங்க. 2 எல் போட்டால் கொஞ்சம் அழுத்தமான லாவாக இருக்கும்ன்ட்டு. அப்படி கிடையாது. ஆங்கிலத்தில் 1 எல் வந்தாலும் சரி, 2 எல் வந்தாலும் சரி, அதே மென்மையான உச்சரிப்பு தான், லான் தான் உச்சரிப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த லான்ற எழுத்துக்கு இணையான தமிழ் எழுத்துக்கள் LA தான். அடுத்தது லா, அதுவும் LA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. லீ LI, லீ LEE, லு LU, லூ அதுவும் LOO அதுக்கு. அடுத்தது லே LE, லே LE, லை LAI என்ற எழுத்துக்களால் அந்த ஓசை குறிப்பிடப்படுகிறது. லோ LO, லோ LO தான். லவ் LAU, இல்லு அதற்கான எழுத்து எல். அடுத்தது ரா, நம்ம வல்லின ரா இருக்கு இல்லையா, அது ஆங்கிலத்தில் RA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ரா RA, ரி RI, ரீ REE, ரு RU, ரு ROO, ரே RE, ரே RE தான். ரை RAI, ரோ RO, ரோ RO தான். ரவ் RAU. அடுத்தது இரு, இது வந்து ஆர் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அடுத்து பாருங்க, நா NA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. நா அதுவும் NA தான். நீ NI, நீ NEE, நு NU, நூ
NOO நே, NE நே, அதுவும் NE தான். நை, NAI நோ, NO நோ, அதுவும் NO தான். நவ், NAU இன்னு, இதுக்கு ஆன எழுத்து N. ஓகேவா? இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க. தமிழில் வடமொழி எழுத்துக்கள். இப்பொழுது இந்த எழுத்துக்களுடைய அட்டவணை இந்த பக்கத்தில் கொடுத்திருக்கிறேன். இந்த வடமொழி எழுத்துக்கள் மெய்யெழுத்தாக இருக்கும் பொழுது அவை எப்படி இருக்கின்றன, தமிழ் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மாறும் பொழுது அவை எப்படி மாறுகின்றன என்பதை குறித்து இந்த அட்டவணையில் கொடுத்திருக்கிறேன். இந்த அட்டவணையில் எழுத்துக்கள் சற்று சிறியதாக இருப்பதனால இந்த பாடத்தில் ஒவ்வொரு வரிசையும் உங்களுக்கு தனித்தனியாக ஸ்க்ரீனில் காட்டி அதை வாசித்து பயிற்சி தரப்படும். எனவே இந்த காணொளியை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். இந்த வடமொழி எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகள் அவை பற்றி அடுத்து இன்னொரு காணொளியில் வெளியிடுகிறோம். இப்பொழுது பாடத்திற்கு செல்லலாம். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். முதல் எழுத்து ஸ், ஸ் என்று அதை சொல்ல வேண்டும். அதற்கு ஆங்கில எழுத்து எஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், இப்படி தமிழ் பெயர்களிலே வடமொழி எழுத்து வந்தால் அதற்கு பதிலாக அதை ஆங்கிலத்தில் அந்த பெயரை எழுதும்போது இந்த ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கொள்ளலாம். முதல் எழுத்து இஸ், இரண்டாம் எழுத்து ச, மூன்றாம் எழுத்து சா. இந்த இரண்டாம் எழுத்துக்கும் மூன்றாம் எழுத்துக்குமே பொதுவாக ஆங்கில எழுத்துக்கள் எது என்று சொன்னால் SA தான். இந்த எழுத்துக்கள் தான் பயன்படுகிறது. ச என்ற எழுத்தா இருந்தாலும் அதை ஆங்கிலத்தில் SAன்னு தான் எழுதுகிறோம். சா என்ற நெடில் எழுத்துக்கும் ஆங்கிலத்தில் SAன்னு தான் எழுதுகிறோம். அடுத்து நான்காவது எழுத்து சி, இது ஆங்கிலத்தில் SI என்று குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து சி, இதற்கான ஆங்கில எழுத்து SEE, சில நேரங்களில் SEA என்றும் குறிப்பிடப்படுவதுண்டு. ஆறாம் எழுத்து சு, இது ஆங்கிலத்தில் SU என்று குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து நெடில் எழுத்து சு, இது ஆங்கிலத்தில் SOO என்று குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து சே, இது ஆங்கிலத்தில் SE என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து சே, இது ஆங்கிலத்தில் SE என்று குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து சை, இது ஆங்கிலத்தில் SAI என்று குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து சோ, இது ஆங்கிலத்தில் SO என்று குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து சோ, இதுவும் ஆங்கிலத்தில் SO என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து சௌ, இது ஆங்கிலத்தில் SAU என்று சில வார்த்தைகளில் குறிப்பிடப்படுகிறது. அதாவது பெயர்களை எழுதும்போது இது மாதிரி சௌ அப்படிங்கிற உச்சரிப்பு வந்தால் SAU சிலர் பயன்படுத்துகிறார்கள், சிலர் SOW பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை வாசித்து பயிற்சி செய்யலாம். முதல் எழுத்து ஜ, ஜ என்ற மெய்யெழுத்து. அதற்கான ஆங்கில எழுத்து ஜே. இரண்டாம் எழுத்து ஜ, இது ஆங்கிலத்தில் JA என்று குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து ஜா, இதற்கான ஆங்கில எழுத்துக்கள் JA தான். நான்காம் எழுத்து ஜி, இது ஆங்கிலத்தில் JI என்று குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து ஜி, இது ஆங்கிலத்தில் JEE என்று குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து ஜு, இது ஆங்கிலத்தில் JU என்று குறிப்பிடப்படுகிறது.
ஏழாம் எழுத்து ஜூ. இது ஆங்கிலத்தில் JOO என்று குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து ஜே. இது ஆங்கிலத்தில் JE என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து ஜே, அதாவது நெடில் எழுத்து. இது ஆங்கிலத்தில் JE என்று குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து ஜை. இது ஆங்கிலத்தில் JAI என்று குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து ஜோ. இது ஆங்கிலத்தில் JO என்று குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து ஜோ, அதாவது நெடில் எழுத்து. இது ஆங்கிலத்தில் JO என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து ஜவ். இது ஆங்கிலத்தில் JAU அல்லது JOW என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை பாருங்கள். முதல் எழுத்து மெய்யெழுத்து, அது ஷ் என்று உச்சரிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் SH என்ற 2 எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இரண்டாம் எழுத்து ஷ. இது ஆங்கிலத்தில் SHA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து ஷா. இது ஆங்கிலத்தில் SHA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. நான்காம் எழுத்து ஷி. இது SHI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து ஷீ. இது ஆங்கிலத்தில் SHEE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து ஷு. இது ஆங்கிலத்தில் SHU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து ஷூ. இது ஆங்கிலத்தில் SHOO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து ஷே. இது ஆங்கிலத்தில் SHE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து ஷே. இது ஆங்கிலத்தில் SHE என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து ஷை. இது ஆங்கிலத்தில் SHAI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து ஷோ. இது ஆங்கிலத்தில் SHO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து ஷோ, அதாவது நெடில் எழுத்து. இதுவும் ஆங்கிலத்தில் SHO என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து ஷவ். இது ஆங்கிலத்தில் SHAU மற்றும் SHOW என்று குறிப்பிடப்படுகிறது. பெயர்களிலே சில நேரங்களில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இதே ஆங்கில எழுத்துக்கள் தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஷியாம் என்ற பெயர், ஷியாம் குமார்ன்றாங்களே, அந்த ஷியாம் என்ற பெயர் SHYல துவங்கும். சரியா? SHYAM, ஷியாம் அப்படின்னுவாங்க. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். முதல் எழுத்து ஹ். இதற்கான ஆங்கில எழுத்து H, அதாவது ஹ் என்ற மெய்யெழுத்து. இரண்டாம் எழுத்து ஹ, அதாவது குறில் எழுத்து. இது HA என்று குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து ஹா. இந்த எழுத்தும் ஆங்கிலத்தில் HA என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. நான்காம் எழுத்து ஹி. இது ஆங்கிலத்தில் HI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து ஹீ. ஹீ என்ற நெடில் எழுத்து. இது ஆங்கிலத்தில் HEE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து ஹூ. இது ஆங்கிலத்தில் HU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து ஹூ. இது HOO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து ஹே. இது ஆங்கிலத்தில் HE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து ஹே. இதுவும் ஆங்கிலத்தில் HE என்ற எழுத்துக்களாலே குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து ஹை. இது ஆங்கிலத்தில் HAI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து ஹோ. இது ஆங்கிலத்தில் HO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து
ஹோ, இதுவும் ஆங்கிலத்தில் HO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து ஹவ், இது ஆங்கிலத்தில் HAU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. அல்லது சில வார்த்தைகளில் HOW என்ற எழுத்துக்களையும் பயன்படுத்துவார்கள். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன். முதல் எழுத்து க்ஷ். சரியா, எக்குன்ற உச்சரிப்போட ஷும் சேர்ந்து வரணும். க்ஷ் அப்படின்னு. இது மெய்யெழுத்து. இது KSH என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இரண்டாம் எழுத்து க்ஷா. இது KSHA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து க்ஷா. இது KSHA என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. நான்காம் எழுத்து க்ஷி. இது KSHI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து க்ஷி. இது KSHEE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து க்ஷு. இது KSHU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து க்ஷு. இது KSHOO என்ற ஆங்கில எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து க்ஷே. இது KSHE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து க்ஷே. இது KSHE என்ற எழுத்துக்களால் தான் இதுவும் குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து க்ஷை. இது KSHAI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து க்ஷோ. இது KSHO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து க்ஷோ. இதுவும் KSHO என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து க்ஷௌ. இது KSHAU அல்லது KSHOW என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. கடைசியாக நாம் பார்க்க இருக்கும் வடமொழி எழுத்து ஸ்ரீ. இந்த எழுத்து ஒரே எழுத்து தான். தமிழில் பயன்படுத்தும் பொழுது இந்த எழுத்து மற்ற உயிரெழுத்துக்களோடு இணைவது இல்லை. இதற்கான மெய்யெழுத்தும் தமிழில் கிடையாது. இந்த ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. இதற்கு முன்பதாக பார்த்த எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் உண்டு. அவை தமிழ் உயிரெழுத்துக்களோட சேர்ந்து வெவ்வேறு விதமாக மாறிச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்ரீ என்ற எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான். இது ஆங்கிலத்தில் SRI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. அப்போது ஸ்ரீ என்று உச்சரிக்கப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்னா மதிப்பு மிகுந்த என்று அர்த்தம். சில சந்தர்ப்பங்களில் இதே எழுத்தை ஆங்கிலத்தில் SHREE என்று குறிப்பிடுகிறார்கள். உச்சரிப்பும் ஸ்ரீ அப்படின்னு அதை உச்சரிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே சொன்ன SRI அப்படின்னு ஸ்ரீ அப்படின்னு உச்சரிக்கப்பட்டால் அதற்கு பொருள் மதிப்பு மிகுந்த. SHREE என்று உச்சரிக்கப்படும் போது, ஸ்ரீ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கப்படும் பொழுது அது தெய்வீகமான என்ற அர்த்தத்தை தருகிறது. சரியா? இந்த எழுத்து ஸ்ரீ அப்படின்னு உச்சரிக்கப்பட்டால் மதிப்பு மிகுந்த என்று பொருள். அதாவது மனிதர்களை குறிப்பிட அது பயன்படுகிறது. ஸ்ரீ என்று உச்சரிக்கப்படும் பொழுது அது தெய்வீகமான என்ற அர்த்தத்தில் அது கூறப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்த அனைத்து எழுத்துக்களும் ஒரே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இடது பக்கத்தில் இருப்பவை இந்த வடமொழி எழுத்துக்களுடைய மெய்யெழுத்துக்கள். இடது பக்கத்தில் கடைசியில் இருக்கிற அந்த வரிசை என்ன இருக்குது? இஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்தது இஜ்ஜு, அடுத்தது இஷ், அடுத்தது இஹ், அடுத்தது க்ஷு. இவை இந்த உயிரெழுத்துக்களோட, அதாவது மேலே இருக்கிற வரிசை தமிழின் உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ போன்ற
உயிரெழுத்துக்கள் அவற்றுடன் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. அவையெல்லாம் இப்படி அட்டவணையா கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா மேலே இருப்பவை தமிழ் உயிரெழுத்துக்கள். இப்ப ஒரு எழுத்து எப்படி உருவாகுதுன்றதை மட்டும் நான் சொல்றேன், அதை கவனிங்க. இந்த இஸ் என்ற எழுத்து மெய்யெழுத்து ஆ என்ற எழுத்தோட சேரும் பொழுது சா என்ற எழுத்தை கொடுக்கிறது. இப்படிதான் நம்ம தமிழ்ல மற்ற எழுத்துக்களையும் பார்ப்போம், உயிர்மெய் எழுத்துக்கள். இங்க நான் செய்ய போறது ஒரு காரியம்தான். நான் வரிசையாக இந்த எழுத்துக்களை வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். மேல் வரிசை, அதாவது இந்த ஐ இ அந்த உயிரெழுத்துக்கள் அதை வாசிக்கல. இரண்டாவது வரிசையிலிருந்து நான் வாசிக்கிறேன். இஸ் வரிசை நான் இப்ப வாசிக்க போறேன், நீங்க திருப்பி சொல்லணும். இஸ், ச, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ. இரண்டாம் வரிசை, அதாவது இஜ் வரிசை. நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்க. ஜ, ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ, ஜௌ. மூன்றாம் வரிசை இஷ் வரிசை. நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும். இஷ், ஷ, ஷா, ஷி, ஷீ, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷௌ. அடுத்த வரிசை இஹ் என்ற மெய்யெழுத்தினுடைய வரிசை. இந்த இஹ் என்ற மெய்யெழுத்து உயிரெழுத்துக்களோட சேர்ந்து நமக்கு உயிர்மெய் எழுத்துக்களையும் கொடுக்கிறது. நான் இந்த வரிசையை வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும். ஹ, ஹ, ஹா, ஹி, ஹீ, ஹு, ஹூ, ஹே, ஹே, ஹை, ஹோ, ஹோ, ஹௌ. அடுத்த வரிசை க்ஷ் வரிசை. இந்த வரிசையை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லணும். க்ஷ், க்ஷ, க்ஷா, க்ஷி, க்ஷீ, க்ஷு, க்ஷூ, க்ஷே, க்ஷே, க்ஷை, க்ஷோ, க்ஷோ, க்ஷௌ. கடைசியாக கீழே இருக்கும் எழுத்து அது
ஸ்ரீ என்று உச்சரிக்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் ஸ்ரீ என்றும் உச்சரிக்கப்படுகிறது. இந்த பாடத்திலே தமிழ் மொழியில் வடமொழி எழுத்துக்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன, அவை எவ்வாறு உச்சரிக்கப்படுகின்றன, அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எவை என்பதை பார்த்தோம். இந்த காணொளியை தயாரிப்பதற்கு அதிக நேரம் செலவானது. அதிக முயற்சி எடுத்து அதிக நேரத்தை செலவழித்து தான் இந்த காணொளியை தயாரித்தேன். இந்த எழுத்துக்கள் டைப் பண்ணவே அதற்கு ஒரு நாளைக்கு மேலே டைம் எடுத்தது. மற்றபடி அதை உச்சரிப்பது, விளக்கம் கொடுப்பது, இந்த மாதிரியான பணிகள் மேலும் அதற்கு ஒரு நாள் எடுத்துவிட்டது. இந்த காணொளி உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளிக்கு லைக் கொடுங்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்கள்.